திருநெல்வேலி சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கோங்க. இந்த சைஸ் ஊற வச்சுக்கோங்க. 100 கிராம் துவரம்பருப்பு. நான் இந்த மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். ஸோ நான் அதிலையே அலசி எடுத்துக்கிறேன். 100 கிராம் எடுத்துக்கோங்க. இதை தண்ணீரில் விட்டு நல்லா கழுவிக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு மூழ்கிற அளவுக்கு வச்சுருங்க. இப்போ நம்ம சாம்பார் பொடி திரிக்கலாம். அது வரைக்கும் இது ஊறட்டும். ஒரு பேனில் ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் விடாமல் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி ரெசிபி கேட்டிருந்தீங்க. இதுதான் அந்த ரெசிபி. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். எண்ணெய் விடாமல் வறுக்கணும். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி விதைகள், ஒரு 4-5 விரலி மஞ்சள் துண்டுகள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 10 காய்ந்த மிளகாய். நான் 7 போட்டிருக்கேன். 10 வரைக்கும் போடலாம். கொஞ்சம் காய்ந்த கறிவேப்பிலைகள் நான் ட்ரை ஆக்கி வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதை எண்ணெய் விடாமல் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்ல வாசனை அருமையாக வெளியில் வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் காயத்தூள் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஊற வச்ச துவரம்பருப்பை அப்படியே அதே தண்ணியோட அடுப்பில் ஏற்றிடுங்க. கூட கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து உள்ளங்கையில் வச்சு இதை மாதிரி க்ரஷ் பண்ணுங்கள். அப்போ அதோட அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இதை அதோடு சேர்த்துருங்க. பருப்பு வேக வைக்கும்போதே, பருப்பு வேகும்போது வாசனை நல்லாயிருக்கும். 2-3 ட்ராப்ஸ் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இது பருப்பு பொங்கி வெளியில் கவராது, உள்ளுக்குள்ளேயே வந்துடும். பாருங்கள், பொங்கிடுச்சு. ஒரு கொதி பருப்புலேருந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்க்க ஆரம்பிக்கலாம். முதல் ஸ்டெப்பில் ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து அப்படியே போட்டுக்கோங்க. கட் பண்ண வேண்டாம். இதை அப்படியே மூடி வச்சுருங்க. கொதி வந்துருச்சு. இந்த பச்சை மிளகாவும் வெங்காயமும் இந்த பருப்போடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. பருப்பு வேகிறதுக்கு இன்னும் 3 ஸ்டெப் பாக்கி இருக்குது. அடுத்த ஸ்டெப் போகலாம். முருங்கைக்காயை இதை மாதிரி கீறி விட்டுக்கோங்க. அப்போ முருங்கைக்காயோட வாசனை அந்த சாம்பாரில் இறங்கும். கொஞ்சம் கத்திரிக்காய்கள், நான் ஒரு 3 கத்திரிக்காய் போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மல்லி தழைகளை சேர்த்துக்கோங்க. இடையில சேர்த்துட்டே வாங்க மல்லி இலைகளை. ஒரு 2 தக்காளி பழங்கள் போட்டிருக்கேன், கனிந்ததாக போட்டிருக்கேன். மாங்காய் துண்டுகள் ஒரு 4-5 பீஸ் போட்டுக்கோங்க. கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி மணக்க ஆரம்பிக்கும் இந்த சாம்பார்.
மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு ஒரு சின்னதாக கேப் இருக்க மாதிரி மூடி வச்சுருங்க. ஸ்டீம் வெளியில் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பாருங்கள், நல்லா பைண்ட் ஆயிடுச்சு மஞ்சள் தூளில். பருப்பு 3/4 பாகத்தை தாண்டிருச்சு வெந்தது. நல்லா மலர ஆரம்பிச்சிருச்சு பருப்பு பாருங்கள். அருமையாக வெந்திருக்கு. காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் போகலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கரைச்சி, இந்த புளி ஊற வச்சோம் இல்லையா, அந்த கரைசலையும் இதோட சேர்த்துருங்க. மிளகாய்த்தூள் உங்களுக்கு அதிகமாக பட்டுச்சுன்னா வேணால் குறைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம சாம்பார் பொடியிலையும் மிளகாய் சேர்த்து தான் வறுத்து வச்சுருக்கோம். புளி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பு கலவையில் புளி, உப்பு, காரம் 3 இறங்கியிருக்கு. இந்த காய்கறிகள்லையும் இறங்கியிருக்கு. மறுபடி கொஞ்சம் மல்லி இலைகளை தூவி மூடி வச்சுருங்க. ஒரு சின்ன கேப் இருக்கிற மாதிரி மூடுங்க. இப்போ நம்ம திரிச்சு வச்ச இந்த சாம்பார் பவுடர் இதை அப்படியே அந்த குழம்புல சேர்க்காம கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து பேஸ்ட் ஆக்கிட்டு ஊற்றுங்க. ஏன்னா கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அது ஒரு மாதிரி உருண்டுரும். சூடான தண்ணீரில் போடும்போது உருண்டுரும். ஸோ நீங்கள் இதை மாதிரி கொஞ்சம் செமி சாலிடாக பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணுங்கள். அதே ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பத்தைகள் எடுத்துக்கோங்க. ஒரு 4-5 சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா குழம்பு கொதிக்குது. இப்போ நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸான இந்த சாம்பார் பவுடரை அதெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். நல்ல பருப்பு மலர்ந்துருச்சு பாருங்கள். நல்லா மலர்ந்துருச்சு, தெரியுதுங்களா? நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது குக்கர் கண்டுபிடிக்காத நேரத்துங்கள்லாம் இந்த மாதிரி ஓப்பனாக தான் சமைப்பாங்க. அப்போது அந்த பருப்பு மலர்ந்து அருமையாக இருக்கும். அந்த வாசனை வெளியில் வரும். இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்கள், அது அருமையாக தெரியும். இந்த சாம்பார் பவுடரை இப்போ இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. குழம்புல அதை சேர்த்துருங்க. இந்த பவுடர் இங்கே கலந்த உடனேயே கமகமன்னு மணக்க ஆரம்பிச்சிடும். சாம்பார் வாசனை கல்யாண வீட்டு சாம்பார் மாதிரி மணக்க ஆரம்பிச்சிடும். கடலைப்பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் இறுக்கம் கொடுக்கும், குழம்பு டைட்டாகிடும். இந்த இது கொஞ்சம் தண்ணீர் கூட அலசி ஊற்றிக்கலாம். மூடி வச்சுருங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், கொதி வந்துருச்சு. நல்ல குழம்பு கூட்டி வந்திருக்கு. இந்த காய்கறிகளில் உப்பு, காரம், இந்த சாம்பாரனுடைய வாசனை எல்லாம் இறங்கி கம கமன்னு மனம் அதிகமாக வெளியில் வருது. நல்லா வெந்துருச்சு எல்லாமே. மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் சூப்பராக வெந்துருச்சு. இன்னும் ஒரு ஸ்டெப் பாக்கி இருக்குது. அது இந்த தேங்காய் பேஸ்ட்டு. இந்த தேங்காய் அரைச்ச விழுதை இந்த டைமில் சேர்த்துக்கோங்க.
That's it. கொஞ்சம் மல்லி இலையை தூவி கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். ஒரு கொதி வரட்டும். அவ்வளோதாங்க. ஒரு கொதி வரணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். செம்மையாக வந்திருக்கு. இந்த சாம்பார் அவ்வளவு ருசியாக இருக்கும். இப்போ தாளிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரு காய்ந்த மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, இது கூட கொஞ்சம் காயத்தூள் சேர்த்து பொரிஞ்ச பிறகு இதை சூட்டோடு இருக்கிற அந்த குழம்புல நீங்கள் இதை தட்டும்போது சுரீர்னு ஒரு சப்தம் வரும். அது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்கிறது நமக்கு சொல்கிறது தான். ரொம்பயாக வந்துச்சு பாருங்கள். கம கமன்னு சாம்பார் ரெடியாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.